லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டே ரவி, ரவி, அம்மா, மணி ஆச்சு இல்ல, உள்ள போய் தூங்காம இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணு இல்லம்மா. ரவி, நீ தப்பு பண்ணலனா எதுக்குடா பயப்படணும்? நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ரவி, மா, ஒரு நிமிஷம். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் எதுவும் தப்பா வந்துடாதுல்ல? இல்லடா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீ போய் படுத்து தூங்கு போ. அவன் தூங்க போயிட்டான். நீங்க போகலையா? இல்ல. ஏன்? நாளைக்கு மறுநாள் அவன் வசமா சிக்குவான். அடுத்தது அவனை என்ன பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்க? அந்த ரிசல்ட் நெகட்டிவா வரணும்னு உங்க எல்லாரையும் விட நான் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவன் தப்பு பண்ணணும், அவன் மாட்டணும். அப்படி மாட்டினா அப்புறம் அவனை உங்க இஷ்டத்துக்கு திட்டணும், அடிக்கணும். அதானே? இந்த பாரு, நிஜமாவே நான் அப்படி நினைக்கல சீதா. முதல் முறையா உமா அவங்க அப்பனையே எதிர்த்து பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம ரவியை மதிச்சு அவனை நம்புறேன்னு சொல்லியிருக்கான். அவளோட நம்பிக்கை பொய்யா போயிடக்கூடாதுன்னு கவலையா இருக்கு. எனக்கு என் புள்ள மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? இல்ல, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு. இன்னும் ரவி தன்னோட குரலை வசதி தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அடிச்சு சொல்லவே இல்லையே. அதுவே எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. நீங்க எப்பவுமே பிள்ளைங்களை தவிர மத்த எல்லாரையும் நம்புவீங்க. அதுதாங்க உங்களோட பிரச்சனையே. இந்த பாரு, நீ பிள்ளைங்களை மட்டும்தான் நம்புற. அதான் உன்னோட பிரச்சனை. ராஜா, ரேவதி, மலரை விட உங்க மேல ரொம்ப அன்பாவும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க பக்கம் வந்து நின்னு வந்தா ரவி. பொண்டாட்டியும் மாமனார் பேச்சையும் கேட்டதை தவிர அவன் அவங்கள மாதிரி வேற எந்த பிரச்சனையும் பண்ணாதவன். இந்த பாரு, ரிசல்ட் மட்டும் உனக்கு சாதகமா வரலன்னா அவங்க 3 பேர் பண்ணதை விட பெரிய பிரச்சனை இவனாலதான் வரும். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் என் பிள்ளைய நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் அபிராமியே போற்றி, ஓம் ஆயிரம் கண்கள் உடையவளே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆசைகளை அரும்பாய் போற்றி,
ஓம் அன்பின் உறவே போற்றி. ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி. ஓம் பவானியே போற்றி. ஓம் பசுபதி நாயகியே போற்றி. ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் பிரியதர்ஷினியே போற்றி. யாரையும் பார்க்காத, நீ பண்ணு. சபாஷ், சரியான போட்டி. பிரியதர்ஷினியே போட்டின்னு சொல்லி வாயை திறந்து மூடல, அதுக்குள்ள பிரியா கோட்டுக்கு அந்த பக்கம் வந்து நிக்கிறா. கூப்பிட்ட குரலுக்கு சாமி வருதோ இல்லையோ, இவ வந்துட்டாளே. ஏமா இங்க பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே நீ ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்க பண்றத நான் ஏதாவது கேட்டனா, அதே மாதிரி இந்த பக்கம் நடக்கிறத நீங்க கேட்க கூடாது. காட் இட்? மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக பூஜை பண்ணா அதுலயும் இப்படி வந்து இடைஞ்சல் பண்ணா என்ன அர்த்தம்? விடுங்க சம்பந்தி, பண்ணிட்டு போட்டோம். இது எல்லாமே 2 நாளைக்கு தானே. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, நீங்க யாரும் அதை கவனிக்காதீங்க. அத்தை, என் வயித்துல வளரதும் உங்க பேர புள்ளதான். அத கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஏய் பிரியா, அம்மா விடுங்கம்மா, அவ ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஓம் பிரியதர்ஷினியே போற்றி. ஓ மகிஷாசுர மத்தினியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓ மாதாங்கியே போற்றி. ஓம் அம்பிகையே போற்றி. ஓம் மலைமகளே போற்றி. உமா, ரவி கையால விரதத்தை முடிச்சுக்கோமா. சரிங்க அத்தை. என்னங்க, இந்தாங்க, எனக்கு ஊட்டி விடுங்க. என்னதான் நீ ஈக்குவலா பூஜை போட்டாலும் விரதம் முடிக்கணும்னா புருஷ கையால தானே வாங்கி சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணுவ?
அத்தை, தேவைப்பட்டா கோர்ட்டுக்கு அந்த பக்கமும் நான் எப்ப வேணாலும் வருவேன். ஓகே, விரதம் முடிஞ்சது. நான் சாப்பிட போறேன். பசிக்கிறவங்க தாராளமா இந்த பக்கம் வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இது வரேன். ஏய், எங்க போற? மென்டல் ஆள போற. சரி தம்பி, ம் நான் வந்து நீங்கள் தான் தனிக்காச்சலமா? ஆமாம். சுந்தர் சொன்னாரா? ம் சொன்னார். டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ரிப்போர்ட் என்னன்னு அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த ஃபார்மாலிட்டிலாம் எனக்கும் தெரியும். சுந்தர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இதை புடிங்க. அட, இதை புடிங்க. இப்போ எதுக்கு சார் ரிசல்ட்டை முன்னாடியே பார்க்கணும்னு கேட்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். ஒருவேளை பிரியாவோட வயிற்றுல வளர்ற குழந்தை ஏன் மருமகனோடதுன்னு தெரிஞ்சா அந்த ரிப்போர்ட்டை நீங்க மாத்தி எழுதணும். என்னங்க சொல்றீங்க? இல்லையா பின்ன? அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? பிரியாவோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஏன் மருமகன் அப்பா இல்லைன்னு எழுதி வாங்கிக்கிட்டு அவளை முதல் வேலையை அடிச்சு துரத்தணும். ஒருவேளை உங்க மருமகனுடைய குழந்தை இல்லைன்னு ரிசல்ட் வந்துட்டா? அவன் நல்லவன்னு வந்துட்டா பிரியாவை துரத்தி அடிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். கெட்டவன் வந்தா ரிசல்ட்டை மாத்தி எழுதி வச்சு அவனை நமக்கு அடிமையாக்கிடணும். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம லேப் சீஃபுக்கு ஒரு 10 ரூபாய் தனியாக கொடுத்தாகணும். கொடுத்துட்டா ரிப்போர்ட் நான் சொன்ன மாதிரியே கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சார் வந்துட்டாங்களா? வந்துட்டார் சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன சிரிப்பு? இல்ல, இவரு வெளியில வச்சு உங்களுக்கு ஒரு ரேட்டு சொன்னாரு. இங்க வந்து நீதி நேர்மை நியாயம்னு பேசுறத பார்த்தா ரேட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சேன். அதான் சிரிச்சேன். அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னா இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க சார், எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம். எவ்வளோங்க? அட எவ்வளோன்னு சொல்லுங்க சார். செக் பண்ணிக்க சொல்லு. என்ன ஒண்ணுமே இல்ல, வெறும் வெள்ளை பேப்பரா இருக்கு. எங்கே ரிப்போர்ட்டு? நீதி நேர்மை நியாயம் இது எதுக்குமே விலை கிடையாது. அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏண்டா கிறுக்கு பையல, முறையா வெயிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பதிலா குறுக்கு வழியில வாங்கி என்னடா பண்ண போற? யோ, உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு தாயா அந்த ரிப்போர்ட்டை மாத்த வந்த. ஒருவேளை அந்த பிரியாவோட வயிற்றுல வளர்றது உன் பையனோட குழந்தையா இருந்தா போக போது ஓமானம் தாயா. அதோட மட்டும் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போயிடும். உன் குடும்ப கௌரவத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்துறதுக்கு தாயா இந்த மாதிரி பண்ண. இந்த பார், அயோக்கிய பையில மறைச்சு வைக்கிறது தான் கௌரவம்னா அதுக்கு இந்த மார்க்கண்டைய எப்பவும் சம்மதிக்க மாட்டான்டா. தப்பு பண்ணவன் பெத்த புள்ளையா இருந்தாலும் இந்த மார்க்கண்டையன் கோர்ட்ல தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இந்த பார், இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன், அடிச்சு கொன்னே போடுவேன். போடா. சார் இதாங்க சார், இதை பிடிக்கும் சார். என்ன திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கல்ல, இரு உன்னை மொத்தமா ஒரு நாள் காலி பண்றேன். டேய், ஜெயிக்கிறது நான் இல்லடா,
நான் நிக்கிற பக்கம் தான் ஜெயிக்குது. நான் நிக்கிற பக்கம் சத்தியமும் தர்மமும் இருக்கிறதுனால அது ஜெயிக்குது. மாமா, வரப்போற முடிவு எதுவாக இருந்தாலும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டேய், இதுல நான் சொல்ல என்னடா இருக்கு? சம்பந்தப்பட்டவங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். இந்த ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏண்டா, உனக்கு எனக்கு இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப அமைதியா இரு. இத்தனை நாளா என் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலையேங்கிற குறை இப்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா மாறி போச்சு. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லடான்னு ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன். விட்டு கொடுக்கறது தான் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒருத்திக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன். சுயநலமும் பேராசையும் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்திக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேன். ஆனா ஒழுக்கம் கெட்டு போய் மட்டும் யாரும் இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அது மட்டும்தான் இப்ப நடக்காம இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சார், மலர் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாருங்க? SS டயக்னோஸ்டிக் சென்டர்ல இருந்து வரேன். அப்படின்னா? லேப்ல இருந்து வரேன் மேடம். DNA டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க வந்தேன். கொடுங்க கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. மலர், இந்த இதுல என்ன இருக்குன்னு பாரு. மலர், இரடி போட்டிருக்கு, படிச்சு சொல்ல. ஏய் மலர், என்ன போட்டிருக்கு மலர்? ஏய் ஏய் மலர், DNA டெஸ்ட் மேட்ச் ஆகுது. வயித்துல வளர குழந்தைக்கு ரவிதா அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேய், என்னடா இது? வாயை திறந்து பதில் சொல்றா. நீ பேசாதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வாயை திறந்து பேசி தரடா. சும்மா உட்கார்ந்திருந்தா என்னடா அர்த்தம்? டேய் வாடா. ஐயோ மாமா.
ஐயோ மாமா என்ன பண்றீங்க விடுங்க மாமா ஏங்க ஐயோ மாமா விடுங்க மாமா யாராவது கிட்ட வந்தீங்க வகுத்துருவ வகுந்து மாமா டேய் ஒத்த பொம்பளைய வச்சு வாழ யோக்கியதை இல்லாதவன் நீ பண்ணட உனக்கு இன்னொன்னு கேக்குதா பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டியடா பாவி சாவுடா டேய் சாவுடா எங்கடா போற டேய் வாடா வாடா கொலை பண்ண மாட்டேன்டா வாடா டேய் மாமா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா மாமா விடுங்க மாமா ஏய் விடுங்க கூறுகட்ட பயலுகளா குடும்பமாடா இது குடும்பமான்னு கேக்குறேன் ஃப்ராடு பயலுக யோ உன் பிள்ளைய பாத்தியாயா நீ வளர்த்த லட்சணத்தை பாத்தியா இத நீ குடும்பம் நடத்துற லட்சணமா ஏமா காலையில புகைய போட்டு சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா இப்படி ஒரு பொறுக்கி பையில பெத்து வச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே டேய் உன்னை என்ன பண்ண பாறா வாடா வாடா கைய கால உடைச்சு வாடா போறேன் உன்னை என்ன பண்ற பாரு டேய் விடுங்க விடுங்க என்ன அவளை அடிச்சு ஊத்தல உடைக்கணும் விடுங்க விடுங்க அப்பா ரவி